பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தராமே நீர் செய்த நன்மையான காரியங்களை உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நீதன்மும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். என்னே சுராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகும் பிரியமார்களே. அடுத்து இந்த நாளிலே நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மேற்கண்ட வசனத்தை மட்டும் நாம் வாசிக்கும் போது நமது கர்த்தர் ஒரு சர்வாதிகாரியை போல நமக்கு தென்படுவார். ஏனென்றால் வாழ்க்கை நம்முடையது. எனவே நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நாம் நிறைய கனவுகள் வைத்திருப்போம், அதை நினைவுகளாய் வைத்துக் கொண்டிருப்போம். அந்த நினைவுகளை எப்படி வழிகளாய் மாற்றலாம் என்று எல்லாம் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லும்போது நமக்கு சற்று பயமாக இருக்கும். நமது வாழ்வை நமது நினைவுகளில் அதன்படி வாழவே கர்த்தர் விடமாட்டாரா என்று கூட சில நேரங்களிலே தோன்றும். ஆனால் இதற்கு அடுத்த வசனம், அதாவது ஏசாயா 55:9 நாம் வாசிக்கும் பொழுது அடுத்த வசனத்தில் பூமியை பார்க்கிறோம், வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறதும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம் என் நினைவுகளும் உயர்ந்தவர்களாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோமே. அப்பொழுது ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் நாம் சற்று யோசிக்க வேண்டும். அவர் தமது வார்த்தையில் உண்மை உள்ளவர். இதை மெய்ப்பிக்கும்படியாக ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? அதாவது கடந்த சாட்சியினுடைய தொடர் சாட்சியாக இதை உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அதாவது கம்ப்யூட்டர் வேலை செய்யாமல் இருந்தபோது அநேகர் அந்த கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போது ஆண்டவர் வெறுமனே ஜெபித்து விட்டு அந்த கம்ப்யூட்டர் மீது கை வைக்க சொன்ன போது அப்படி கை வைத்த உடனே கம்ப்யூட்டர் வேலை செய்ய ஆரம்பித்தது. இதுதான் போன சாட்சியினுடைய சாராம்சமாய் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இதற்கு பிற்பாடு நடந்த காரியத்தை இன்றைக்கு நாம் தொடர்ந்து சாட்சியாக கேட்போம். இந்த காரியத்தை குறித்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபையிலே நாங்கள் சாட்சி கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம்.
சாட்சி கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே என் மகள் என்னை பார்த்து சொன்னா, அப்பா எனக்கு நம்ம கொடுத்த சாட்சி கர்த்தருக்கு ரொம்ப மகிமையாக இருந்தது, ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை, பிசாசுக்கு கோபம் போல இருக்கு அப்படின்னா. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். நம்ம வீட்டு கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, உள்ளேருந்து புகை வருது அப்படின்னா. உடனே நான் என்ன பண்ண, இப்படி கிட்ட போன உடனே கர்த்தர் சொன்னார், என்ன பண்ண போற, அன்னைக்கு கை வச்ச மாதிரி கம்ப்யூட்டர் மேலே இன்னைக்கு கை வச்சா இந்த கம்ப்யூட்டர் ஓடும்னு நினைக்கிறியா? இல்லை இல்லை, நான் வேற செய்யறதா இருக்கிறேன், உன் நினைவு ஏன் நினைவு கிடையாது அப்படின்னு சொன்னார். சரி, நான் சொன்னேன், சரிம்மா அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுடுங்க, கர்த்தர் ஏதோ எனக்கு ஜெபம் பண்ண கூப்பிடுறாரு, நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சர்ச்சில் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்த உடனே எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் வழியாக எங்கள் சபையை சேர்ந்த ஒரு அருமையான சகோதரன் ரவி என்ற ஒரு தம்பி திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோனில் சொன்னார், அண்ணே உங்களுக்கு ஒரு பணம் அமைச்சிருக்கிறேன், வெஸ்டர்ன் மணி ட்ரான்ஸ்ஃபரில் போய் அதை நீங்கள் வாங்கிடணும், ஒரு 16 டிஜிட் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, வரிசையாக சொல்கிறேன், அதை எழுதிக்கிங்க, நாளைக்கு பக்கத்தில் இருக்கிற பெரம்பூரில் வெஸ்டர்ன் மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, அங்கே போய் ஆஸ்திரேலியாவிலேருந்து ரபின்றவர் எனக்கு பணம் அனுப்பினார்னு சொல்லிவிட்டு, அப்போ உங்களை பார்த்து என்ன நம்பர் அப்படின்னு கேட்பாங்க, அந்த நம்பர் இந்த 16 டிஜிட் நம்பரை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்கன்னு. அப்போ தான் நான் யோசித்தேன், ஓஹோ, கம்ப்யூட்டர் இது புதுசாக வாங்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு நேற்று அதை அங்கே கை வைக்க வேணாம்னு சொல்லிட்டார் போயிருக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் சந்தோஷமாக என் மகனை கூட்டிக் கொண்டு பக்கத்தில் இருக்க வெஸ்டர்ன் மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு பெரம்பூருக்கு போனேன். போன உடனே அங்கே ஒரு பிராமண சகோதரி உட்கார்ந்துருந்தாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு இதில் இருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ரபின்ற ஒரு தம்பி பணம் அனுப்பியிருக்காருமா அப்படின்னு. அப்படியா, உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த 16 டிஜிட்ஸ் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. உடனே அந்த 16 நம்பரை சொன்ன உடனே அவங்க பார்த்துட்டு, சரி நீங்கள் சொல்கிற ஆள் கரெக்டாக ஆஸ்திரேலியா தான் இருக்கிறாரு, ஆனால் ஒரு காரியம், நீங்கள் நம்பர் சொல்கிறீங்க, எவ்வளோ அமௌண்ட் அனுப்பியிருக்காரு அப்படின்னாங்க. அந்த தம்பி வந்து பணம் அனுப்பியிருக்கேன்னு சொன்னாரே தவிர அமௌண்ட்டு சொல்லலை. நான் அவங்கள பார்த்து, அமௌண்ட்டு தெரியாதுமா அப்படின்னு. என்னங்க ஒருத்தர் பணம் அனுப்பும்போது எவ்வளோ அனுப்பியிருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. இல்லையம்மா சொல்லலையே அப்படின்னேன் நான். ஏன்னா எனக்கு அந்த தம்பியோட நம்பர் அப்போ என் கையில் இல்லை, நான் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவில் இது எந்த சிட்டியிலேருந்து வந்திருக்கு சொல்ல முடியுமா அப்படின்னாங்க. ஆஸ்திரேலியாவில் எத்தனை சிட்டி இருக்குது, அதில் எந்த சிட்டியில் எங்கே இருக்கிற பேங்க்லேருந்தும் பிரான்ச்லேருந்து இது அனுப்பப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன அறியாமல் ஒரு காரியத்தை சொன்னால் அந்த பிள்ளையுடைய காது கேட்குற மாதிரி, அப்போ ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், ரபிகிட்ட கேட்க முடியாது, ஏன்னா ரபி நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்களா, உங்களுக்கு பணம் அனுப்புந்து ஆண்டவரா இல்லை அந்த தம்பியா அப்படின்னாங்க. அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டே கேட்டான். நான் சொன்னேன், பணம் அனுப்புந்து என்னமோ அந்த தம்பி தாம்மா, ஆனால் இப்போ உதவி செய்யறதுக்கு எனக்கு ஆண்டவரை தவிர வேற வழி இல்லைன்னு. உடனே அந்த பிள்ளை என்னை பார்த்து கேட்டா, நீங்க யாரு அப்படின்னா. நான் ஒரு பாஸ்டர்மா அப்படின்னேன். ஐயோ, உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப வித்தியாசமா இருக்குதே, சரி ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, எங்கே போய் கேட்பீங்க அப்படின்னா. இல்லை, இங்கே உட்காந்தே தான் கேட்பேன் அப்படின்னு. கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எதிர உட்காந்து என்னையே முறைச்சி பார்த்து கொண்டே இருந்தாள். நான் கண்ண முடியும், ஆண்டவரே இந்த நேரத்தை நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், ரவி அனுப்புனா ஆனால் நம்பர் கொடுத்தான், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லலை, என்ன பிரான்ச்சுன்னு சொல்லலையே, இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. உடனே கர்த்தர் தெளிவாக எனக்கு 15,020 rupees வந்திருக்கிறது, உனக்கு கேன்பரா பிரான்ச்சிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்லிட்டாருமான்னு. இந்த பிள்ளைக்கு பயங்கரமான ஆச்சரியம், என்னது ஆண்டவர் சொல்லிட்டாரா, என்ன அது சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னா. அம்மா 15,020 பாரு அப்படின்னு கம்ப்யூட்டரில். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிரான்ச்சும் தெரியுமாண்ணே, ஆண்டவர் சொன்னதுனால சொல்கிறேம்மா, கேன்பராவான் அப்படின்னு. உடனே பார்த்துட்டு, என்னங்க இப்படி உங்கள் இயேசுக்கிட்ட ரொம்ப சர்வசாதாரணமாக பேசுவீங்களா அப்படின்னு. அவர் பேசுகிற தெய்வமா, இப்போ இந்த இக்கட்டில் எனக்கு யார் உதவி செய்ய முடியும், எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் பற்றிக்கிச்சு, இப்போ இந்த கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு எனக்கு பணம் வேணும், நேற்றே எல்லா சாட்சியும் அவளுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு தடவை சொன்னேன். சொன்னபடியும் அந்த பிள்ளை சொன்னா, பேசுகிற ஒரு தெய்வத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, உண்மையான பாக்கியமான ஒரு பாஸ்டர் தான் நீங்கள் சொல்லிட்டு என்னை பார்த்து, பாஸ்டர் எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கிறீங்களா, ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, எங்கள் வீட்டில் என்னென்னவோ எத்தனையோ தெய்வங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, இயேசுகிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த நாளிலே நானும் அந்த மகளுமாக சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை நடத்தும் போது என்ன நம்ம இஷ்டப்படி நடத்த மாட்டாரா அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளும் அல்ல. நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவர் நினைவுகளும், நம்முடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகளும் ரொம்ப பெரிய காரியம். அது அளவு என்ன தெரியுமா,
பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த விளையிலும் கூட கர்த்ததாமே தகப்பனே, இந்த சாட்சிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்மைகளையே செய்கிறவர். எங்கள் நினைவுகளை காட்டிடும். எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற நினைவுகள் மிக உயர்ந்தவர்கள். எங்கள் வழிகளை காட்டிடும். நீர் வைத்திருக்கிற வழிகள் உயர்ந்தவர்களா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.